ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் சும்மா கடந்த 2 மாங்காவை எடுத்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தது. நல்லா சீவி நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா மாங்காய் பச்சடி தான். ஸோ மாங்காய் பச்சடி எனக்கு இந்த வெயிலுக்கு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இது ஒரு சின்ன ஸ்வீட்னஸோடு இருக்கும். சின்ன ஸ்வீட்னஸ்லாம் இல்லை, நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும். நிறைய வெள்ளெல்லாம் போட்டு கிளறி கொடுப்பாங்க. ஆக்சுவலி எங்கள் ஊர் ஸ்லாங்கில் அது வந்து நாங்கள் மாங்காய் தித்திப்புன்னு சொல்லுவோம். பட் நிறைய பேர் எனக்கு அதுக்காக கிண்டல் பண்ணதுனால இப்போ நான் அதை மாங்காய் பச்சடின்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 மாங்காவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தோல் ஃபுல்லாக சீவிட்டு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நடுவில் இருக்கும் இல்லையா, அந்த கொட்டையை சுற்றி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம பிச்சு போடக்கூடாது. அப்படி நீங்கள் பிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா மாங்காய் பச்சடி செய்யும்போது ரொம்ப கொலன்னு போயிடும், அது ஒட்டியே இருக்காது. ஹேன்ஸ் அதை பிச்சு போடாமல் அப்படியே வச்சு யூஸ் பண்ணாதான் மாங்காய் பச்சடி கெட்டியாக ரொம்ப திக்காக சூப்பராக இருக்கும். இந்த தோலை வச்சு கூட நம்ம சட்னி செய்யலாம். பட் அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் தேவையான எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஆக்சுவலி எண்ணெயை கொதிக்க விட்ட பிறகு தான் நம்ம கடுகு போடணும். இதில் வந்து நான் வீடியோ கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிட்டதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஏன்னா நல்லா கொதிச்சக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சீரகம் போட போகிறோம். அதையும் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த வீடியோக்காக எங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணெய் டப்பாவை காமிச்சு ரொம்ப கேவலமாக இருக்குன்றதுனால நாங்கள் தனியாக ஒரு கப்பில் எடுத்து ஊற்றிருக்கோம். எதுக்காகனா எல்லாம் சும்மா ஒரு அழகுக்காக தான். அடுத்து கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுவும் நல்லா கொதிச்சக்கப்புறம் என்ன பண்ணுறது, இதுதான் பண்ணணும். நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா செதற விடணும். பயங்கரமாக இருக்குது இல்லையா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இது ரொம்ப தீய விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதில் அப்படியே நம்ம மாங்காய் போட்டு பச்சை மாங்காவை அப்படியே போட்டு கொஞ்சம் புளிப்பில்லாத மாங்காவாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இருக்கவங்க பறித்து கொண்டு வந்து கொடுத்தது தான். எங்கள் வீட்டு மாங்காய் இல்லை, பக்கத்து வீட்டு மாங்காய். அதை போட்டு நல்லா கிளறிக்கணும். கிளறி நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா தான் அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் மட்டும். ஸோ அந்த சீரகம் கடுகு எல்லாம் ஃபுல்லாக பரவி இருக்கிறதுனால ரொம்ப சாப்பிடும்போது அது அப்படியே அங்கங்கே தூவி இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாங்காவை போட்டு கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு 2 மாங்காய்க்கு 1 கப் தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த மாங்காய் ஃபுல்லாக ஊறாத அளவுக்கு லைட்டாக படர்ந்து அது கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு ஃப்ளேம் இருக்குன்னா அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும். அது நல்லா கொஞ்சம் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சமாக பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் நம்மளுக்கு மெயின் மேட்டர் உப்பு தேவையான அளவு. யூஸ்வலாக எங்கள் அம்மா கொஞ்சோண்டு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு சிட்டிகை உப்பு போட்டாலே போதும், அந்த டேஸ்ட் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் கலருக்காக லைட்டாக மஞ்சத்தூள் அப்படியே பலன்னு தூவி விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு கலர் நம்மளுக்கு கொடுக்கும். நல்ல கார்னிஷிங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மஞ்சத்தூள், அது கூட தேவையான அளவு நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்கணும். இது வந்து எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இது கடையில் வாங்கின மிளகாத்தூள் கிடையாது. அதுனா வெறும் மிளகாத்தூள் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. இதில் வந்து பல விஷயங்கள் போட்டு கலந்து நாங்கள் செஞ்ச மிளகாத்தூள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் இது வரைக்கும் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அண்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும், உப்பு ஒரு சிட்டிகையும் போட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கலக்க விட்டுட்டிங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்துடும். இந்த லுக்குக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை வந்து ஒட்ட விடாமல் நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் இதை போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இறுகிட்டக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஒரு டைட்னஸ் கொடுக்கும். நல்லா வெந்திருக்கும் மாங்காய். அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக இடித்து வச்சுருந்த வெல்லத்தை எடுத்து இதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு 100 கிராம் வெல்லம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல எவ்வளோ போட்டாங்கன்னு. பட் சம்ஹவ் இட் வில் லுக் குட். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏற்ப எவ்வளோ ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து தான் நான் இங்கே சேர்த்துருக்கோம். இங்கே நல்லா கெட்டியாகிடுச்சு. இவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நல்லா கொதிக்க விட்டக்கப்புறம் அந்த வெல்லம் எல்லாம் உருகி கடாயில் பரவ இருக்கும்போது நல்லா ஜூஸியாக உங்களுக்கு வெள்ளை பாகு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கை கொஞ்சம் லைட்டு சுட்டுருச்சு. திறந்து பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி ஒரு 4 கப் வச்சு நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு வாயெல்லாம் புண்ணு அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு என்னால் வந்து இந்த வெயிலுக்கு டீஹைட்ரேஷன் ஆகி ரொம்ப புண்ணாயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் அது ஆகக்கூடாதுன்னா நல்லா தண்ணி கொடுங்க, இந்த மாங்காய் பச்சடி சாப்பிடுங்க. அப்படி எங்களோட சேனலை லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.